பிரெயின்ல இருக்கக்கூடிய அந்த மாற்றங்களே ஏற்படுறதாலதான் ஓசிடின்ற நோய் வருது. மனநோய் தானே. மனநோய்னா நீங்க பேசிதானே சரி பண்ணுங்க. பிபி, பிளட் சுகர் இதெல்லாம் பேசியே குறைக்க முடியாதோ அதே மாதிரி மனநோய்களை வெறும் சும்மா பேசி குறைக்க முடியாது. குடிப்பழக்கம், ஸ்மோக்கிங், கஞ்சா போன்ற பொருட்களை அவாய்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய மனசு மனநோய்கள் பெட்டரா இருக்கும். பதட்டம் அவ்வளவு இல்லைன்னா இந்த மாதங்கள் 3 to 4 வீக்ஸ்ல உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். வணக்கம் மக்களே, மருத்துவர் ராதிகா முருகேசன். இந்த சீரீஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம ஓசிடி பத்தி பேசிட்டு இருக்கோம். இப்ப லாஸ்ட் 2 வீடியோஸ் நான் போட போறேன். ட்ரீட்மெண்ட் ஃபார் ஓசிடி. இந்த வீடியோல நான் என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பேசுறேன். அடுத்த வீடியோல இந்த பேச்சு சிகிச்சை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சின்னதா ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன். ரொம்ப உங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் கொஞ்சம் குழம்பிடுவீங்க. அது உங்களுக்கு புதுசா இருக்கிறதால அதை எடுத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, டாக்டர் இது மனநோய் தானே. மனநோய்னா நீங்க பேசிதானே சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா உண்மையை சொல்லணும்னா நான் எப்போதே சொல்றது என்னன்னா, மனநோய்னு ஒண்ணுமே இல்லை, எல்லாமே உடல் நோய் தான். நான் சொன்ன மாதிரி நம்ம பிரெயின்ல சில மாற்றங்கள் ஏற்படுது. ரசாயன பொருள் மாற்றங்கள் மட்டும் இல்ல, அந்த பிரெயின்லயே சில ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் சொல்லுவோம். அந்த பிரெயின்ல இருக்கக்கூடிய அந்த மாற்றங்களே ஏற்படுறதாலதான் ஓசிடின்ற நோய் வருது. அப்படி பார்த்தோம்னா அதெல்லாம் உடல் நோய் தான். அதெல்லாம் உடல் தானே. மனசுன்றது பிரெயினோட சாஃப்ட்வேர் தான். அதனால எப்படி உங்க பிபி, பிளட் சுகர் இதெல்லாம் பேசியே குறைக்க முடியாதோ அதே மாதிரி மனநோய்களை வெறும் சும்மா பேசி குறைக்க முடியாது. பேச்சு சிகிச்சைகள் இருக்கு. எப்படி டயபிட்டிஸ்க்கு நம்ம என்ன சொல்றாங்க, முதல்ல மருந்து மாத்திரைகள் எல்லாம் கொடுத்துட்டு நீங்க ஹார்ட் அட்டாக் கூட ஒரு பேஷண்ட்டுக்கு வருதுன்னா அவங்களுக்கு முதல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு ஸ்டென்ட் கிண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க உங்க லைஃப் ஸ்டைல மாத்திக்கோங்க அப்படின்றாங்க. கால்ல பிராக்சர் வந்தா ஃபர்ஸ்ட் பிளாஸ்டர் எல்லாம் பண்ணிட்டு இல்ல சர்ஜரி பண்ணிட்டு முதல்ல மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பிசியோதெரபி பண்ணுவாங்க இல்லையா. அந்த மாதிரிதான் பேச்சு சிகிச்சைகளும். சம்டைம்ஸ் டாக்டர்ஸே பேச்சு சிகிச்சைகள் பண்ணுவாங்க. டாக்டர்ஸ்க்கு டைம் இல்லாட்டி சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் அல்லாத வெறும் பிஎஸ்சி, எம்எஸ்சி ஆர் ஈவன் சும்மா கவுன்சிலிங்னு சொல்லிட்டு ஒரு 12 வாரம் கூட படிச்ச சில கவுன்சிலர்ஸ் இருப்பாங்க. அவங்க கூட டாக்டர்ஸோட சூப்பர்விஷன்ல இல்லாட்டி அவங்க நல்ல ஒரு பிஎஸ்சி, எம்எஸ்சி, எம்ஃபில் எல்லாம் படிச்சவங்கன்னா அவங்க தனியா கூட பிராக்டிஸ் பண்ணுவாங்க. அவங்க தனியாவே பேச்சு சிகிச்சைகளும் கொடுக்கலாம். சோ இதுதான் இதுங்க. சோ சைக்காட்ரிஸ்ட் வேற, சைக்காலஜிஸ்ட் வேற. இதையும் நான் இங்க வலியுறுத்த விரும்புறேன். சோ ஓசிடி அப்படின்ற ஒரு நோய்க்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னா, ஃபேமிலிக்கு எந்த அளவுக்கு நம்ம இன்ஃபர்மேஷன், ஃபேமிலிக்கும் சரி பேஷண்ட்டுக்கும் சரி சைக்கோ எஜுகேஷன் சொல்லுவோம், எந்த அளவுக்கு நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். எவ்வளவு சீக்கிரமா ஒரு நோயை கண்டுபிடிச்சு அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அவங்களுடைய லாங் டேர்ம் ப்ரோக்னோசிஸ் சொல்லக்கூடிய செயல்பாடுகள், குணமாகக்கூடிய அந்த இயல்புகள் பெட்டரா இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு இந்த குடிப்பழக்கம், ஸ்மோக்கிங், கஞ்சா போன்ற பொருட்களை அவாய்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய மனசு மனநோய்கள் பெட்டரா இருக்கும். டயபிட்டிஸ்க்கு சொல்ற மாதிரி தாங்க, எந்த அளவுக்கு நீங்க எக்ஸசைஸ் பண்றீங்களோ, எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கம்மியா வச்சுக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு நல்ல உணவுப் பொருட்களை ரெகுலரா சாப்பிடுறீங்க, விட்டமின்ஸ், விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், டி, ஃபிஷ் ஆயில்ஸ், இந்த மாதிரி நிறைய நல்ல தட் இஸ் உங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள், எல்லா நியூட்ரிஷனும் கிடைக்கிற மாதிரி உணவுப் பொருட்களை எவ்வளவுக்கு எவ்வளவு எடுத்துட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு எக்ஸசைஸ் பண்ணி ஸ்ட்ரெஸ்ஸை கம்மியா வைக்கிறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு உங்களுடைய ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இது நம்ம சொல்றது. இன்னொன்று சில பேருக்கு ஸ்ட்ராங் குடும்ப ஹிஸ்டரி இருக்கலாம். ஸோ இந்த ரத்தப்படி சொந்தத்துல இருக்கவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஃபேமிலி ஹிஸ்டரி இருந்தது, அவங்களுக்கு கொஞ்சம் லாங்கர் ட்ரீட்மெண்ட் தேவைப்படலாம். இப்போ டிப்ரெஷனை கம்பேர் பண்ணும்போது ஓசிடிக்கு நம்ம கொஞ்சம் அதிகமான மருந்துகளும் கொடுக்கும். டோஸும் அதிகமா கொடுக்கும், அதிக மருந்துகள் தேவைப்படலாம் அண்ட் லாங்கர் ட்ரீட்மெண்ட். இப்போ டிப்ரெஷன் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது என்ன சொல்லுவோம்னா 6 மாசம் எடுங்கப்பா அப்படின்னு. ஓசிடிக்கு என்ன சொன்னா 1 வருஷம் 2 வருஷம் எடுங்க. அது மட்டும் இல்ல, நம்ம எந்த ஒரு மனநோயும் நம்ம ஆப்ரேஷன் பண்ணி எடுக்க முடியாது. அத ரெமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு, ரெமிஷன் தான் நம்ம கியூர்ன்ற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். அதாவது அது அது அந்த நோயே இல்லை அப்படின்னு நீங்க மறந்துடுற அளவுக்கு
அதை வந்து குணப்படுத்துற ஒரு ஒரு லெவலுக்கு போனாதான் அது ரெமிஷன் அப்படின்னு சொல்றோம். அதை தான் நம்ம எய்ம் பண்ணணும். இப்ப மருந்துகள் நான் வந்து உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இப்ப வந்து என்ன மாதிரியான ரசாயன பொருள் மாற்றங்கள்ல ஏற்படும். இந்த செரட்டோனின் அப்படின்னு வந்து ஒரு ரசாயன பொருள் இருக்கு. அதே மாதிரி டோபமின் ஒண்ணு இருக்கு, குளூட்டமைன் ஒண்ணு இருக்கு. இப்ப வந்து உண்மையை சொல்லணும்னா நமக்கு மண்ணோய்களை பத்தி இன்னும் நிறைய ரிசர்ச் தேவை. ஸோ நம்ம வந்து பேஷண்ட்ஸ் கிட்ட வரும்போது ரொம்ப சிம்பிளா சொல்றதுக்கு இந்த மாதிரி நம்ம சொல்லுவோமே தவிர இன்னும் கூட நிறைய நமக்கு ரிசர்ச் தேவை. ஆனா இந்த மாதிரியான மருந்துகள் எல்லாம் இதுக்கு வந்து நமக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சரியாவது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இருக்கக்கூடிய ரிசர்ச்ல நமக்கு தெரிய வருது. ஸோ முதல்ல நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப மைல்டா இருந்ததுன்னா பேச்சு சிகிச்சை மட்டும் கொடுப்போம். ஆனா சைக்காட்ரிஸ்ட் கிட்ட வரும்போதே அவங்க கொஞ்சம் சிவியரா தான் வரத்தோடு மருந்துகள் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் SSRIன்னு சொல்லக்கூடிய ஆன்டி டிப்ரெசன்ஸ் ஆரம்பிப்போம். எல்லா SSRIஸும் ஓசிடிக்கு ஒத்துப்பட்டு வராது. மெயினா 3 SSRIஸ் தான் நாம கொடுக்கறது. மெயினா வந்து சூஸ் பண்றது ஃப்ளூஆக்சமின் இல்ல செர்டரின். சம்டைம்ஸ் பெராக்சட்டின் அப்படின்ற மாத்திரை வந்து உங்க டாக்டர் உங்களுக்கு கொடுக்கலாம். இந்த மாத்திரைகள் வந்து முதல்ல வந்து லோ டோஸ்ல ஆரம்பிப்பாங்க டாக்டர். ஆனா டிப்ரெஷனுக்கு லோ டோஸ் தேவைப்படலாம். ஓசிடி உங்களுக்குன்னு இல்லைங்க, ஓசிடியோட இயல்பே எப்படின்னா ஹையர் டோஸ், மேக்சிமம் டோஸ் வந்து தேவைப்படும். அதுவும் நம்ம BNF சொல்லக்கூடிய அந்த பிரிட்டிஷ் நேஷனல் ஃபார்முலேட்ல இருந்து நான் என்ன யூஸ் பண்றேன், ஏன்னா நான் வந்து பிரிட்டன்ல படிச்சதால அதுல இருக்கக்கூடிய அந்த அளவுகோலுக்கு மேல வந்து தேவைப்படலாம். இதனாலதான் எல்லா மருந்துகளும் கொடுக்க முடியாது. ஏன்னா சில மருந்துகள் வந்து அந்த ஹை டோஸ்ல கொடுக்க முடியாது. ஸோ 3 மருந்துகள் தான் அந்த ஹை டோஸ்ல கொடுக்கலாம். இப்போ ஃப்ளூஆக்சட்டின்ல பாத்தீங்கன்னா 120 மில்லிகிராம்ஸ் வரைக்கும் கொடுப்போம். சரி, இதை வந்து கொடுத்த பிறகு சரி அதுல வந்து இமீடியட்டா உங்களுக்கு மாற்றம் வராது. எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, இவ்வளவு நாள் நம்ம நோயில சஃபர் பண்ணி நாளைக்கே வந்து இது பாராசிட்டமால் மாதிரி கிடையாது. ஏன்னா அது போயிட்டு உங்க பிரெயின்ல சில மாறுதல்களை ஏற்படுத்தணும். ஸோ இதுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3-4 வாரம் விடணும். ஓகே, அது வரைக்கும் வந்து உங்களுடைய அந்த பதட்டத்தை குறைக்கிறதுக்கு ஷார்ட் டேர்ம்ல வேணா டாக்டர் சில மாத்திரைகள் கொடுப்பாங்க. அந்த மாத்திரைகள் லாங் டேர்மா எடுக்கக்கூடாது. இந்த பதட்டத்தை குறைக்கிறதுக்குன்னு கொடுக்குற மாத்திரைகள் 2 வாரம் வேணா கொடுக்கலாம். இல்ல பதட்டம் அவ்வளவு இல்லைன்னா இந்த மாத்திரைகள் 3 to 4 வீக்ஸ்ல வந்து உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஸோ சிம்டம்ஸ் குறையலாம். ஆனா ஃபுல்லா வந்து போகல அப்படின்னா அதுக்கு ஆகுமெண்டிங் ஏஜென்ட்ஸ், அதாவது இப்ப ஒரு பேஜுக்கு வந்து டயபிட்டிஸ் மாதிரியே எடுத்துக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க டாக்டர் வந்து உங்களுக்கு ஒரு மெட்ஃபார்மின் ஆரம்பிப்பாங்க. வேலை செய்யலையா அடுத்து வந்து இன்சுலின். ஸோ இந்த மாதிரி வந்து ஆகுமெண்டிங் ஏஜென்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து இதுக்கும் வந்து அந்த மாதிரி ஆகுமெண்டிங் ஏஜென்ட்ஸ் இருக்குது. அது சில ஆன்டிசைகாட்டிக்ஸ் கொடுக்கலாம். ரிஸ்பிரிடோன், அரிபிப்ரசோல் அப்படின்ட்டு 2 ஆன்டிசைகாட்டிக்ஸ்க்கு நல்ல எவிடன்ஸ் இருக்கு. இதுதான் இந்த டோபமின் அப்படின்ற இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் நான் சொன்னேன் இல்லையா, அது வழியா ஆக்ட் பண்ணக்கூடியது. நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் ஆன்டிசைகாட்டிக்ஸ் ஓசிடி கொடுக்குறீங்க டாக்டர்? அதே மாதிரி இவங்க என்ன பண்ணாங்க, டக்குன்னு கூகுள் பண்ணாங்க. கூகுள் பண்ணிட்டு பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் மருந்தெல்லாம் எனக்கு கொடுக்குறீங்க டாக்டர் அப்படின்னாங்க. அது குளூட்டமினர்ஜிக் ஏஜென்ட்ஸ், அது வந்து N-அசிடைல்சிஸ்டீன், அமான்டடின் அந்த மாதிரியான மாத்திரைகள் கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணாங்க, டக்குன்னு கூகுள் பண்ணிட்டு ஐயோ பார்க்கின்சன்ஸ்க்கு கொடுக்குற மாத்திரைகள் கொடுக்குறீங்க அப்படின்வாங்க. உண்மை சொல்லணும்னா பார்க்கின்சன்ஸ், ஓசிடி இதெல்லாமே பேசல் கேங்லியா டிசார்டர் தானே. ஸோ இந்த குளூட்டமினர்ஜிக் பாத்வேலையும் சில மாறுதல்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும். அதனால அதுக்கான மாத்திரைகளும் சேர்ந்து கொடுத்தா எல்லா ரசாயன பொருள் மாற்றங்களையும் சேர்ந்து பார்க்கும்போது ஒரு விழிவு கிடைக்குது அப்படின்னு நமக்கு ஓசிடில தெரியும்.